ஜனாதிபதி அவர்கள் இருக்காரு, 25 வருஷம் பாராளுமன்றத்தில் இருக்காரு. அவருக்கு இன்னைக்கே தோணுச்சு கைகளை பார்க்கறதுக்கு. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஜனாதிபதி அவர்களுக்கு உண்மையான தோட்டத்தில் இருக்க உண்மையான நிலவரம் தெரியணும்னா, இப்போ ஜீவன் தோட்டமான் சவால் கொடுத்ததான் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. சம்பளத்தை உயர்த்த முடியுமான்னு சவால் விட்ட, சம்பளத்தை உயர்த்திருக்காங்க. சரி, ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். முடிஞ்சா ஒரு தோட்ட பகுதியில் நீங்கள் உங்களோட பாதுகாப்பு செயலாளர்களை மட்டும் கூட்டிட்டு ஒரு லைனரைக்குள்ளார போய் நிலைமையை பார்த்துட்டு அங்கே என்ன உண்மையான நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தோட்ட முகாமையாளர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா முடியாது? ஏன்னா நுவரேலியா மாவட்டத்தில் நடந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு எல்லாருமே ஒன்று தான், தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் ஒன்று தான், தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் ஒன்று தான். அது எப்போ சொன்னார்? நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பினோம். இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தோட்டத்தில் வேலை இல்லை, படிச்சிருக்காங்க, பட்டதாரிகளாக இருக்காங்க, பல்வேறு துறைகளில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தோட்டத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது அப்படின்னு நாங்கள் எடுத்து சொன்னோம். அதை சொன்னார், எல்லாருமே என் கண்ணுக்கு சமம் தான். சரி, உங்கள் கண்ணுக்கு சமம், ஆனால் அவங்க தோட்ட முகாமையாளர் கண்ணுக்கு சமம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேளுங்களேன், ஏன் அப்படி இருக்குன்னு. அதுக்கு பதில் நம்மளுக்கு தெரியும். உயர்கல்வித்துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். நாட்டோட சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் காலகட்டத்தில் 7 பட்ச காணின்னு சட்டப்பட்டுச்சு. நாங்கள் அமைச்சு பதவி எடுக்கும் போது அந்த 7 பட்சம் 10 பட்சம் மாற்றணும். கடந்த மாதம் நுவரேலியா மாவட்டத்தில் இருக்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி அவர்கள் இன்னும் 6 பட்சம் சொல்லுது. அப்படின்னா அது யாரோட தவறு? அவர் நாட்டின் ஜனாதிபதி, முழு நாடை பார்க்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பொறுப்புள்ள உறுப்பினர்கள் அவர் நியமிச்சிருக்காரு தானே. தயவு செய்து நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு, முக்கியமாக இந்த சம்பள விஷயம், இந்த குத்தகை முறையை நீடிக்கிறது, இது தயவு செய்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சம்பளம் சம்மந்தமாக நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ராத்தல் கூட்டுறாங்க, இல்லாட்டி அவங்க அதிகமான அளவு வெட்டுறாங்க, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லி பிரோஜனம் கிடையாது, தோட்ட முகாமையாளர் குறை சொல்லி பிரோஜனம் கிடையாது, தொழிற்சங்கத்தை குறை சொல்லி பிரோஜனம் கிடையாது. நீங்கள் கண்ணாடியை பார்த்து குறை சொல்கிறது தான் நியாயம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு தோட்டத்தில் 20 பேர் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, கடைசியில் என்ன ஆகுது? 15 பேர் 20 கிலோ பறிக்கிறீங்க, 5 பேர் வீம்புக்கு 25 கிலோ பறிக்கிறீங்க. அப்படின்னா பேர் எதுக்கு கொடுப்பாங்க? அந்த 5 பேர் பறிக்கிற 25 கிலோக்கு தான் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணாலும் எந்த யூனியனில் வேணாலும் இருங்க, நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.